வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஓல்ட் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், அக்யூரேசி ஆஃப் வேர்ட்ஸ் காட்டிலும் அக்யூரேசி ஆஃப் ஃபீலிங்ஸ், அதாவது அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள், அவங்களுடைய பழகிற விதம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாம் ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ஓல்டு பீப்புளை பற்றி சொல்ல விஷயம். சிலவங்களுக்கு 70 வயசில் அதுபோல் மூப்பு வரும்னு, மூப்புக்கு தொடர்புடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் வந்துடும் அப்படின்னு ஒரு 70+ தாண்டின உடனேவே. ஆனால் இதே நேரத்தில் அவங்களுக்கு சில சமயத்தில் ஒரு மறதி இருக்கும். நிறைய விஷயங்களை இப்போ இந்த அக்யூரேசி ஆஃப் ஃபீலிங்ஸ், அக்யூரேசி ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த மறதி தொடர்புடையது தான். சில நேரத்தில் ஒரு சில நாளில் அவங்க ரொம்ப மறதிக்கு ரிலேட்டடாக இருக்கிற செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பழைய செய்திகளை சொல்லுவாங்க, அதில் நிறைய 1 or 2 பாயிண்ட்ஸ் விட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது விட்டு போகிறத பற்றி மிஸ் பண்ணுறாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதில் அவரோட கண்டென்ட் எப்படி இருக்குது, தே வாண்ட்ஸ் டு ஷேர் சர்டன் திங்ஸ் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுட்டா போகிறோம். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஏன்னா தோஸ் ஆர் கிவிங் த கேர் டு தெம், தே ஷுட் ஹாவ் திஸ், அந்த கம்பேஷனேட் ஒரு மனசில் நம்ம 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றது தான் முக்கியமான விஷயம்னு சொன்னோம். ஆனால் இன் கண்டினியூஷன் டு தட் அது எப்படி இருக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு வேளை டிமென்ஷியானா மறந்து போகிறது. ஏன் மறக்கிறது அப்படின்னா, அந்த நினைவாற்றலை நினைவில் கொள்ளிட்டு இருக்கிற செய்திகளுக்கு தொடர்புடைய நியூரல் நெட்வொர்க்கில் புது செல் இன்னும் வரல. இல்லை, புது செல் நியூரல் நெட்வொர்க்குக்கு செல் வருது, ஆனால் வந்தது என்ன பண்ண மாட்டேங்கிறது, புதுசாக அது வேலையை ஆக்டிவாக செய்யலை. நியூரல் நெட்வொர்க்கில் நியூ செல் ரீஜெனரேஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ், பட் அதனா ரீஜெனரேஷன் குவாலிட்டி இருக்கே, தட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னு கூட இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு தெரியும், நம்ம ஸ்கேன் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணணும், இல்லாட்டி போனால் இன்னும் ஏதான டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், அதை சோதித்து பார்க்கணும்ன்றது அவசியம் இல்லாத விஷயம். இந்த ஒரு வயசு தாண்டின உடனேவே சில மருந்தெல்லாம் அவங்களுக்கு ஏற்றுக்காது, சில டெஸ்ட் எல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு தரையும் ஸ்கேன் பண்ணும்போது அந்த சத்தம் இரைச்சல் வரும் இல்லையா, அந்த மெஷினுக்குள்ளே அவங்கள உள்ள நகர்த்தி பார்க்கும்போது அது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதுலேருந்து வெளியில் வரதுக்கே அவங்களுக்கு 2-3 வீக்ஸ் பிடிக்கும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்களோ அதுலேருந்து மேலுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கு சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் வச்சுக்கலாம், இல்லை சப்போர்ட் ஸ்டாஃப் இல்லாட்டி போனால் நம்மளே அதுக்கு சின்ன கைடன்ஸ் கொடுக்கலாம். தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். அது அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சப்போர்ட்டிவ் இருக்குது, நம்ம சிப்ளிங்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அதுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அதை நிதர்சனமாக காட்டலாம். இப்போ நான் தான் உங்களுக்கு மகன் வந்திருக்கேன், இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படி சொல்கிறதுக்கு அது சொல்லி காட்ட வேண்டாம். நம்ம வந்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. தே ஆர் ஹேவிங் கான்ஷியஸ் இருக்குது, நல்லபடியாக பேசுகிறாங்க, எல்லாமே நடக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது அது என்ன, உள்ளே இருக்கிற இன்னர் கான்ஷியன்ஸ் வில் டெஃபினெட்லி திங்க் அபவுட். அதை நம்ம அவங்க ஒருவேளை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம், அது கூட சாத்தியம் இருக்கும். ஏன்னா டு ஷேர் திங்ஸ் இஸ் ரிக்வயர் பீப்புள். ஏன்னா யாரோடையான பகிர்ந்துக்கணும். அட்டெண்டர்கிட்ட பேசுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள பேசுவாங்கன்னா தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் டு கிவ் த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும்னா somebody should be there to speak to them. அதனால் அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கும் ஒரு சில நேரம் இருக்கும். ஆனால் அது நேரத்தில் ஏற்புடையதாக இல்லாத இருக்கும். சில நேரத்தில் அதுபோல் உணர்வுகள் தேவையில்லை அப்படின்னு நாம் இருக்கலாம். நம்ம யங்ஸ்டராக இருக்கோம்னு நினச்சிட்டு அது இருக்கலாம். ஆனால் சண்டை பதிவில் சொன்னால் அதே போல் தான். எல்லாருக்கும் 40 ஆச்சுன்னா 50, 60, 70 எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கான சிப்ளிங்ஸ் இருக்கிறாங்க, பாக்கி பேருக்கு அது கூட சொல்லிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா, அதாவது இதில் பெரிய இளமையில் இருக்கிறவங்க முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சொன்னால், வயது மூப்பு என்பது தவிர்க்க முடியாதது. அதனால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணத்தான் வேணும் அப்படின்ற அந்த மனம் வளர்த்துக்கணும். சரி, மைண்ட் மேக்ஸ் வெரி பிக் டிஃபரன்ஸ் இல்லையா. சில விஷயங்களை நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதை செயல்படுத்தலைன்னு சொன்னால் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ், இட் இஸ் ஜீரோ. ஆனால் அந்த இளமையில் இருக்கும்பொழுதே வயது மூப்புக்காக பணம் வேணால் சேர்த்து வைக்கலாம். சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப் எல்லாம் இப்போவே சேர்த்து வச்சுக்க முடியுமா? அது சாத்தியம் இல்லை. அது இட் இஸ் ஹைலி ரெடிகுலஸ். ஹவ் கம் இட் இஸ் பாசிபிள்? பணம் சேர்த்து வச்சுக்கிறதோ மணி பேக்ரவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் வி ரிக்வயர் பீப்புள். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பணம் ஒன்றும் செய்யாதுன்றத நம்ம மனசில் இப்போவே புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இப்போ அதை செயல்படுத்தலை. ஆனால் அது என்ன பண்ணோம், ஒரு 70+ தாண்டின உடனே தட் வில் பி நிதர்சனமான நிஜம், கண்ணுக்கு முன்னே நிற்கிற ஒரு நிஜம் என்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் வரும்போது டிமென்ஷியா கேர்
அது ரொம்ப முக்கியமானது. டிமென்ஷியானா அவங்களுக்கு மறதி வந்துடுது. சில நேரத்தில் சாப்பிட்டோமா இல்லையா, சொன்னமா இல்லையா அப்படின்றத அவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சொன்னமா இல்லையான்றத கூட செய்யலைன்னா நம்ம வந்து நீங்கள் சொன்னங்களா இல்லையான்னு கேட்காம சொன்னங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதை சொல்லி கொடுக்கலாம் அவங்களுக்கு. we can continue to that. The protection is more required. Care is basic requirement அப்படின்னா அதுக்கு தொடர்புடைய எல்லா முயற்சிகளையும் பக்கத்தில் இருக்கிறவங்க செய்யலாம். ஆனால் நம்ம அட்டெண்டர் கொடுத்துட்டோம்னா அட்டெண்டர் வில் டேக் கேர் ஆஃப் இட். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் சேர்த்து நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் ப்ராப்ளம்ஸ் இன் ஓல்ட் ஏஜ்னு வரும்போது இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் டெவலப்பிங், நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங். அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து ஓல்டேஜ்ன்றது சாதாரணமான விஷயம் தானே. அது எப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் முதிர்ச்சி வளர்த்து தானே செய்யும். வளர்றதுன்றது அத்தியாவசியமானது தான். சில நேரத்தில் வளருன்னு வரும்போது வளர்றதுக்கு ஒரு கரு போடுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு வயதுக்கு அப்புறம் வளர்ச்சி என்பது இல்லை. இட் கண்டினியூ டு டேக் இன் த சேம் அதே பொசிஷனில் அது அப்படியே நேர ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது சஸ்டெயின்டு எஃபர்ட் இருக்கும் இல்லையா, சஸ்டெயின்டு வே ஆஃப் ப்ரோக்ரஸிங் அது அப்படியே இருந்திருக்கும். அதே நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் கண்டினியூ டு கோ ஃபார் தி ரொட்டீன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதனால அந்த நேரத்தில் இதை உணர்ந்து அவங்களுக்கு கேர் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு அத்தியாவசியமான எண்ண ஓட்டங்களை, அதுக்கு தொடர்புடைய எண்ண ஓட்டங்களை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சப்போர்ட் வந்து கிளியராக கிடைக்கும். ஏன்னா ஓல்டேஜில் சப்போர்ட் கிடைக்கிறது அப்படின்ற அந்த மனபலம் இருக்கே அதுவே அவங்கள ரொம்ப தூரத்துக்கு இட்டு செல்லும். இந்த மனபலம் இருக்குதுன்னு சொன்னாலே இம்யூன் சிஸ்டத்துக்குள்ள குறைபாடு வராமல் பார்த்துக்க முடியும். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கே அது வந்து தட் இஸ் ரிலேட்டட் டு எண்ண ஓட்டங்கள். அப்புறம் என்ன மனத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், மனம் என்னெல்லாம் அசை போடுறது அப்படின்னு. பழைய விஷயங்களை கூட பழைய விஷயங்கள் பேசுறது தவறில்லை, அதை பற்றி நினைக்கிறது கூட தவறில்லை. ஆனால் அது வந்து நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அது இன்னும் மேலும் இட் டிசீவ்ஸ் அஸ் பை அவர் ஃபீலிங்ஸ்ன்னு சொன்னால் அந்த அதுபோல் பழைய எண்ண ஓட்டங்கள் அந்த அவசியம் இல்லாதது. ஆனால் தேவையானதாக இருந்தாலும் தேவைக்கு குறைபாடு தேவையற்றதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அந்த எண்ண ஓட்டங்கள் நம்மளுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்குறதாகவும் நம்மளோட நம்பிக்கைக்கு மேலும் மேலும் உரம் ஊட்டுவதாக இருந்தால் அதுபோல் பழைய எண்ணங்களாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவசியம். அதை பற்றி யோசிக்கணும். ஆனால் பழைய எண்ண ஓட்டங்கள் மேலும் நம்மளை என்ன பண்ணுறது, அடிமரத்துலேயே ஆட்டம் கட்டுறது. நம்மளோட பலம் இருக்கே மனோபலம் அது மேலும் அதை இட் ஷேக்ஸ் லைக் அப்படின்னு சொன்னால் அதுபோல் ஆட்டங்கள்க்கூடிய அந்த போல் எண்ண ஓட்டங்களை தவிர்த்துடணும்னு அவங்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். வயசுலாம் நினைக்காதங்க, அது நம்மளோட தைரியத்தையே கொலைச்சுடும் போல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தைரியமான எண்ண ஓட்டங்களை கொடுக்கணும். மனோதைரியம் இஸ் அ பேசிக் திங். மைண்ட் அவுட் டு பி ப்ரொடெக்டட் இன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அதை அது மனம் என்பது நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கோம். அது ரொம்ப போய்கிட்டே இருக்கும், சஞ்சலம் உள்ளது, நிற்காது ஒரு இடத்துல அப்படின்னு. அந்த நேரத்தில் உங்களுக்கு மனத்தில் திண்மையான எண்ண ஓட்டங்கள், சரியான எண்ண வளைவுகள், அதான் லேர்னிங் கர்வ் மாதிரி திங்கிங் கர்வ் எப்படி இருக்கும்னு சொன்னால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நேர்மறையான எண்ண ஓட்டங்களை மட்டுமே வளர்த்துக்கோங்க. திங்க் பாசிட்டிவ், ஸ்பீக் பாசிட்டிவ் அப்படின்னு இளைஞர்களுக்கு சொல்கிற மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் சொல்லி அவங்கள சிறப்பாக கவனிக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.